அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் எஸ்பி பட்டினம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல் மதரசத்துல் இஸ்லாமியா மக்தப் மதரசாவின் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் குழுமியிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மார்க்க கல்வியில் பெற்றோர்களின் பங்கு என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து ஏராளமான அருட்கொடைகளை நமக்கு வாரி வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான இன்பங்களாக, வசதி வாய்ப்புகளாக எதுவெல்லாம் இருக்கிறதோ, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஏற்ற வசதிகளை அல்லாஹ் தந்திருப்பது அனைத்துமே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் என்பதை முதலில் நாம் அடிப்படையாக புரிய வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் முதலில் காற்று என்பது நமக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. சுவாசிப்பதற்கு காற்று இல்லை என்றால், ஆக்சிஜன் என்ற அந்த வாயு இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் சுவாசிக்க முடியுமா? இந்த உலகத்தில் வாழ முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய காற்று இருக்கிறதே, இது அல்லாஹுடைய அருட்கொடை. நாம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்றால் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல், குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் இந்த உலகத்தில் வசிக்க முடியாது. அப்போ உடலிற்கு தேவையான அந்த நீர் சத்தை அந்த தண்ணீர் கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த தண்ணீர் என்பது அல்லாஹுடைய அருட்கொடை. இது போன்று நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், நாம் இருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், நம்முடைய சொத்து சுகங்களாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று. இப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை, ஆனாலும் அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு அருட்கொடை எதுவென்றால் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய குழந்தைகள். குழந்தைகள் என்பவர்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது. இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எப்படி நாம் வளர்த்திருக்கிறோம், எப்படி நாம் வார்த்தெடுத்திருக்கிறோம் என்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது. அந்த குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்க்கின்றோமோ அதை வைத்தும் ஒருவருக்கு சொர்க்கம், ஒருவருக்கு நரகம் என்று தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு இந்த குழந்தை இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் சரியான முறையிலே ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்தோம் என்று சொன்னால் குழந்தைகளை யாரும் சபிக்க மாட்டாங்க. இந்த செய்தியை நம்ம சொல்லும்போது சிலருக்கு ஆச்சரியமா இருக்கும். குழந்தைகளை பெற்றவங்க எப்போ சபிப்பாங்க? எந்த பெற்றோராவது குழந்தையை சபிப்பாங்களா, சாபம் விடுவாங்களா என்றெல்லாம் சிலருக்கு சந்தேகம் வரும். ஆமாம், குழந்தைகளை கூட பெற்ற தாய் தந்தையே சில நேரங்களில் சபிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. எப்படியெல்லாம் ஏற்பட்டு விடுகிறது? அந்த குழந்தை வளர்ந்து பெரிய நபராக ஆகி
அவன் தருதலையாக மாறிவிடுகிறான். அல்லது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழிவை, ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தின் மான மரியாதையெல்லாம் எப்போ சீர்குலைக்கிறானோ, எப்போது ஒரு தாய் தந்தை தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஒரு பிள்ளை கொண்டு செல்கிறானோ, அப்போது அந்த பிள்ளையை பார்த்து பெற்றோர்களே சபிக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் தள்ளப்படும் காட்சிகளை சில நேரங்களில் நாம் கூட கண்கூடாக பார்க்கலாம். அது போன்ற ஒரு நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்படுவதற்கான காரணம் என்ன? அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு புடம்போட்ட தங்கங்களாக இருப்பதற்கு பதிலாக தருதலைகளாக மாறுவதற்கு என்ன காரணம்? அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முதன்மையான காரணம் பெற்றோர்களாகிய நாமும் தான். குழந்தைகளாக இருக்கின்ற போது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சரியான முறையில் வார்த்தெடுத்திருந்தோம்னா, அந்த குழந்தைகளுக்கு சரியான ஒழுக்கத்தை, சரியான கல்வியை அவர்களுக்கு புகட்டியிருந்தால் அவன் தருதலையாக மாறுவானா? தடம் மாறி போவானா? சில பிள்ளைகள் மார்க்கத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டே எந்த ஒரு ஒட்டுமில்லாத உறவும் இல்லாதவர் போன்று அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியான அளவிற்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீரழிந்து போய் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு காரணம் அவர்களுடைய குழந்தை பருவத்திலேயே, சிறுவர்களாக சிறுமியர்களாக இருக்கின்ற போதே இறையச்சத்தை அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். சரியான மார்க்கத்தை அவர்களுக்கு புகட்ட வேண்டும். அப்படி புகட்டி இருந்தால் இன்னைக்கு பல பிள்ளைகள் வழிகேட்டை நோக்கி சென்றிருக்க மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கம் என்ற இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அதனுடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யகூதிகளாகவும் நசாராணிகளாகவும் மஜூசிகளாகவும் மாற்றி விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு பிள்ளை யகூதிகள்னா யாரு? யூதர்கள். யூதர்களுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய அளவிற்கு அவன் யூத மதத்துக்கு போக தேவையில்லை. யூதர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில கலாச்சாரங்கள், அவன் ஏற்படுத்திய சில கெட்ட பண்புகள் இவனிடத்தில் வந்துவிடும். அதற்கு முக்கிய காரணமாக யார் இருக்கிறார்? பெற்றோர்களே இருந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. நசாராணிகளாக மாற்றி விடுகிறார்கள். நசாராணிகள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், அவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள், அதுபோன்ற பல்வேறு செயல்கள் அந்த பிள்ளைகளிடத்திலே வருகிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அதே மாதிரி மஜூசிகள் என்கிறார்கள். மஜூசிகள்னா யாரு? நெருப்பு வணங்கிகள். நெருப்பு வணங்கக்கூடிய கூட்டம் இருக்குது. இது போன்ற நெருப்பு வணங்கிகளாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளும் சில நேரங்களில் சில பெற்றோர்களுக்கு வந்துவிடும், அதாவது பிள்ளைகளுக்கு வந்துவிடும். அதற்கு காரணம் அவர்களுக்கு ரோல் மாடலாக இருப்பது பெற்றோர்கள் தான். இத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தான் சில கவிதைகள்ல கூட சில நபர்கள் இதை உண்மை என்று உணர்ந்து இதை சில கவிதை நடிகளில் இப்போது இருக்கக்கூடிய சில கவிஞர்கள் பாடலாக படித்த காட்சிகளை கூட பார்க்கிறோம். நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பாடல், எந்த குழந்தையும் நல்ல குழந்தையே மண்ணில் பிறக்கையிலே
அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இது போன்ற இந்த கவிதைகள் எல்லாம் எங்கிருந்து காப்பிடிக்கப்பட்டது? இதையெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். பெற்றோர்கள் சரியான முறையில் பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை புகட்டியிருந்தால், சரியான ஒழுக்கத்தை புகட்டியிருந்தால், அவர்கள் ஒழுக்க கேட்டின் பக்கம் போக மாட்டார்கள், வழிகேட்டின் பக்கம் போக மாட்டார்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியத்தின் பக்கம் போக மாட்டார்கள். அதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கல்வியில் அலட்சியமாக இருந்ததே விளைவு. அதனால தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளிலேயே மிகச் சிறந்த பரிசு எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல நம்ம பிள்ளைகள் வாங்கி கேட்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வாங்கி கொடுப்போம் கிஃப்டா, பரிசாக. நமக்கு முன்னாடி பயான்ல சொன்னாங்கல்ல, பைக்கு வாங்கி கேட்குறானா, என் புள்ள வாங்கி கேட்டான், என்ன செய்கிறது? அது எத்தனை லட்சம் ரூபா இருந்தாலும் பரவாயில்லை, இந்தாப்பா ஒரு 2 மாசம் பொறுத்துக்க, ஒரு 6 மாசம் பொறுத்துக்க, எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுத்துறேன்னு வாங்கி கொடுப்போம். மொபைல் போனா எனக்கு 50,000 ரூபா மொபைல் போன் வேணும், அல்லது 1 லட்சம் ரூபா எனக்கு ஐபோன் தான் வேணும் சொன்னாலும் அதையும் வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதை பயன்படுத்துகிறானே, இது அவன் பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு நல்லதா, அது சரியான முறையில் அவனுடைய வாழ்க்கை இதன் மூலமாக செல்லுமா, அல்லது அவனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய நாசகரமான விஷயங்கள் இந்த சாதனங்களில் இருக்கிறதா என்பதை எல்லாம் பார்ப்பது கிடையாது. குழந்தைகள் நம்ம பிள்ளை எது வாங்கி கொடுத்தால் வாங்கி கேட்டால் வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா என் பிள்ளையுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சந்தோஷம் என்று நினைத்து அந்த பிள்ளைகளை வேதனைக்குள்ளாக்குவதே பெற்றோர்கள் தான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பரிசுகளிலேயே மிகச் சிறந்த பரிசு எதுவென்றால் நல்ல கல்வியும் நல்ல ஒழுக்கமும் தான். இதுதான் பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய செல்போனை விட, மோட்டார் பைக்கை விட, இன்ன பிற சாதனங்களை விட, எல்லாவற்றையும் விட சிறந்தது எது? அவன் கற்கக்கூடிய கல்வி சரியான கல்வியாக இருக்கிறதா? அவன் படிக்கக்கூடிய அந்த இடம் அவன் மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடிய இடமாக இருக்கிறதா? இதையெல்லாம் கவனித்து அந்த பிள்ளைகளுக்கு சரியான கல்வி புகற்றமே, ஒழுக்கத்தை போதிக்கிறோமே, இதுதான் அந்த பிள்ளைகள் நாளை சாலிகானவர்களாக, ஒழுக்கமுள்ள நல்ல பிள்ளைகளாக உருவாகுவதற்கு அதுதான் வழிவகுக்கும். இதுதான் உண்மையில் சிறந்த பரிசு, இதுதான் சிறந்த கிஃப்ட் என்று அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்றால் இன்னைக்கு பார்க்கிறோம், என் புள்ள நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பெரிய ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், இன்னும் பிற துறைகளில் ஜொலிக்கணும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க? போய் கல்வி கூடத்தில் விடுறாங்க. பல கற்பனைகளோடு பெற்றோர்கள் போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறாங்க, கல்லூரியில் சேர்க்கிறாங்க. அவனுக்கு பல்வேறு விதமான கோர்ஸுகளை படிக்க வச்சு அதற்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்து தன்னுடைய வாழ்நாளில் உழைக்கக்கூடிய பல பகுதி 90% உழைப்பு அவன் கல்வி கற்பதற்கு செலவிடுகிறார்கள். ஆனால் கல்வியை கற்கக்கூடிய அந்த பிள்ளை அவன் செல்லக்கூடிய கல்வி கூடங்களில் கல்வியை கற்பதோடு பல்வேறு ஒழுக்க கேடையும் கற்றுக்கொண்டு வருகிறான். நமக்கு முன்னாடி சொன்னாங்களே, இன்னைக்கு நம் சமுதாயத்தில் பல இளைஞர்கள் போதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், மதுபானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு விதமான மோசமான தவறான நடவடிக்கைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்ங்கிறாங்களே. இதெல்லாம் அவன் எங்க கத்துக்கிறான்? அவன் கற்றுக்கொள்ளப்பட்ட இடம் எது? கல்வி கூடங்கள் தான். இன்னைக்கு பார்க்கிறோம், 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவனிடத்தில் பீடி சிகரெட் பழக்கம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு நேரத்தில் 20 வயசு 25 வயசுல உள்ள நபர்கள்ட்ட இருந்த இந்த பழக்கம் இன்னைக்கு பீடி சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கம். பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பீடி குடிக்கிறான்னு சொன்னா
அங்கே எங்கிருந்து அவன் கற்றுக்கொண்டான்? யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது? அவனுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய சில கெட்ட நண்பர்கள். அந்த கெட்ட நண்பர்கள் அவர்களை தன்னுடைய வலையை நோக்கி அழைக்கின்ற போது, தீய காரியத்தை நோக்கி அழைக்கின்ற போது, இது தீயது, இதை பக்கம் நான் வரமாட்டேன், இது என் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம் என்று அவனுக்கு சொல்ல தெரியல. அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்? அடிப்படையிலேயே அவனுக்கு அந்த விதையை, நல்லொழுக்கத்தை, இறையச்சத்தை, மார்க்க போதனையை மக்தப் மதரசாவிலேயே மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் அவனுக்கு சரியாக புகட்டி இருந்தால், எத்தனை பெரிய கெட்ட நண்பர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தாலும், கல்வி கூடமாக இருந்தாலும், எந்த தீய காரியத்தை நோக்கி அந்த நண்பர்கள் அழைத்தாலும், இதுக்கு நான் வரமாட்டேன். படிப்பை பத்தி கேட்கிறியா? இந்த பாடத்தில் என்ன டவுட்னு கேட்கிறியா? அதை நான் சொல்லி தர்றேன். இந்த மேத்ஸ்ல டவுட்டா இருக்கு, சயின்ஸ்ல டவுட்டா இருக்குன்னு கேட்கிறியா? அதை சொல்லி தர்றேன். இல்ல விளையாட கூப்பிடுறியா? ஃபுட்பால் விளையாடணுமா, வாலிபால் விளையாடணுமா, இது விளையாட்டு விளையாடுறது கூப்பிடுறியா, உடற்பயிற்சி செய்யணுமா, நல்ல காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதில் நான் ஒன்றுபடுவேன், அதில் நாம் நண்பர்களாக இருப்போம். ஆனா தீய காரியத்துக்கு நீ கூப்பிட்டா, பீடி சிகரெட் குடிக்க கூப்பிட்டாலும் சரி, பீடி சிகரெட்டுன்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங் எங்க வருது? சும்மா இந்த வயசுல அடிக்காம, இந்த வயசுல வா மச்சான், சும்மா இந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ற பருவம், டீன் ஏஜ் பேர். இதெல்லாம் டீன் ஏஜ். எப்படிப்பட்ட பருவம்? இந்த வயசுல என்ஜாய் பண்ணலனா வேற எந்த வயசு? இப்படித்தான் நம்மளை மூளை செலவு பண்ணுவாங்க. இந்த இளைஞர்கள் எப்படியாக நண்பர்கள், சில நண்பர்கள் வந்து எப்படி இன்னைக்கு பிள்ளைகளை வழிகெடுக்கிறார்கள் பாருங்க. பெற்றோர்களுக்கு தெரியாமல் சில பிள்ளைகள் அந்த நண்பர்களுடைய வலையிலே விழுகிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற ஆசை வார்த்தைகளை காட்டுவார்கள், கவர்ச்சிகளை நோக்கி அழைப்பார்கள். இப்படி இந்த பீடி சிகரெட் போன்ற இது போன்ற தீய காரியத்தில் ஆரம்பிப்பது மதுபானத்தில் போய் நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் சின்னதா ஒரு 5 மில்லி, ஒரு பெக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கடைசியில் எங்கே கொஞ்சம் விட்டுரும்? இவன் 40 வயசாகியும் விட முடியாது. விட்டா கை காலம் நடுக்குதுங்குவான், தலைவலிக்குதுங்குவான். அந்த மாதிரி அவனை தள்ளுவதற்கு காரணம் என்ன? இது தீயது என்று தெரிந்தும் கூட இதை விட்டு விலக வேண்டும், இதை செய்தால் நாளை மறுமையில் தண்டிக்கப்படுவோம் என்று அந்த இஸ்லாமிய மாணவனுக்கு சரியான கல்வியை அவர்களுடைய பெற்றோர்கள் புகுத்தாதனுடைய விளைவு. நீ எந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும், எத்தகைய நண்பர்கள் வந்தாலும், அவனுக்குத்தான் நீ வந்து நேர்வழியை சொல்லிக் கொடுக்கணும். அவன் வழிகேட்டின் பக்கம் உன்னை அழைச்சானா, அதன் பக்கம் நான் வரமாட்டேன், நீ நல்வழியின் பக்கம் வா என்று அவனை தீயதிலிருந்து தடுக்கணும் என்று நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? நன்மையை ஏவு, தீமையை தடு என்று எத்தனை தாய்மார்கள், எத்தனை தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை ஏவி இருக்கிறோம். மகன்களை, பிள்ளைகளை பார்த்து நல்லதை ஏவு, நல்லதின் பக்கம் அவர்களுக்கு, உன் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடு. தீயதை நோக்கி அவன் அழைத்தானா அதை தடு, அவனை நல்லதின் பக்கம் அழைத்து நீ போயிடாத. இப்படி சொல்லி கொடுத்துருக்குறோமா? விளைவு எங்க போய் நிற்குது? அவன் அப்படி கூப்பிடுறான், அதுல போய் விழுந்துடுறாங்க. நடக்குதா? சினிமா திரையரங்குகளில் கூடுவதெல்லாம் இளைஞர்கள் கூட்டம். ஒரு சினிமா நடிகனுடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது என்று சொன்னால் அதற்காக மணிக்கணக்கில் கண் விழித்து, கட் அவுட் வைத்து, பாலாபிஷேகம் நடத்தி, கொட்டு மேளம், கூத்தடிக்கிறது எல்லாம் யாரு? இளைஞர்கள். மற்ற சமுதாயத்தில் அப்படி பண்றாங்கன்னா இஸ்லாமிய இளைஞர்களும் நிற்கிறான். அதுல குத்தாட்டம் போடுவது, பல்வேறு விதமான ஆபாசமான விஷயங்களில் ஈடுபடுவது இல்லை. இஸ்லாமிய இளைஞர்கள் இல்லை என்று மறுக்க முடியாது. இன்னைக்கு பல விஷயங்களை பார்க்கிறோம். ஒரு நிகழ்ச்சி என்றால், ஒரு திருமணம் நடக்கிறது. திருமணம் என்பது எப்படிப்பட்ட ஒரு காரியம் மார்க்கத்தில்? அது ஒரு அமல், சுன்னத்தான ஒரு அமல். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறைங்கிறாங்க, என்னுடைய சுன்னத்துங்கிறாங்க. ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் அந்த சுன்னத்தை, எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருமணம் என்பது ஒரு சடங்கான காரியம் அல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது
அது ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை, மார்க்கத்தின் நெறி. இப்படிப்பட்ட ஒரு அமலை எப்படி செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திருமணம் செய்ய சொன்னார்களோ அப்படி செய்யணுமா இல்லையா? சுன்னத்தான ஒரு அமல் என்றால் அந்த அமலை எப்படி செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டி தந்தபடி செய்யணும். அதான் அப்பதான் சுன்னத். இன்னைக்கு பார்க்கிறோம், சுன்னத்தான அமல் என்று நிக்காவில் என்ன செய்வாங்க? நிக்கா சபையில் வச்சு கொண்டு ஜமாத்தார்கள், ஆலிம் சாமார்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு ஓதுவார்கள். وقال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي அப்படிங்குவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிக்காஹ் என்னுடைய சுன்னத் என்று சொன்னார்கள் அப்படின்னு அரபியில் அப்படியே ஓதுவாங்க. சரிப்பா, நிக்காஹ் மின் சுன்னத்தின் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, சுன்னத்தான முறையில் எத்தனை திருமணங்கள் நடக்குது பார்க்கிறோம். பல திருமணங்களில் இசை கச்சேரிகள். இசை என்பதை இஸ்லாத்திலே அல் ஜர்சு மஸாமிரி ஷைத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இசை என்பது ஷைத்தானுடைய மணி ஓசை. அந்த இசையை முழங்கக்கூடிய இடமாக திருமண சபைகள் இருக்கிறது. கொட்டு மேளம், பேண்ட் வாத்தியம், ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி, பல திருமணங்கள் நடக்கிறது. அந்த திருமணத்துல தான் ஓதுறாங்க அன்னிக்காஹ் மின் சுன்னத்தி, சுன்னத்தான திருமணம். பல திருமணங்களில் பார்க்கிறோம், பல இளைஞர்கள் புடைசூழ மாப்பிளை மாலை அணிந்து கோட் சூட் போட்டு அப்படியே அலங்கரித்துக் கொண்டு அப்படி வருவார். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு நேரத்தில் இந்த பைத்து சபான்னு சொல்லி கொட்டு மேளம் வச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகு இந்த குதிரையில வச்சு ஆடுறது, இந்த பைத் சபாவில் அந்த கொட்டு மேளம் அடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனா இப்ப வேற ட்ரெண்டை உருவாக்கி இருக்கிறாங்க. என்னது? பைக்கில் நீ கொட்டு மேளம் அடிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நாங்க அதுக்கு வேற விதமா என்ன செய்வோம்? ஹார்ன் அடிப்போம். மியூசிக் பதிலாக என்ன செய்வோம்? வச்சு நல்ல மக்கள்லாம் காதை பொத்துற அளவுக்கு, வெறுண்டு ஓடக்கூடிய அளவுக்கு மக்கள் எல்லாம், அந்த பொதுவான மக்கள் இருப்பாங்களா இல்லையா? ஒரு நோயாளி இருப்பார் வீட்டில், ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருப்பாரு, எல்லாருமே சபிக்கக்கூடிய அளவுக்கு திருமணத்தை, பாரக்கல்லாஹு லக்க என்று அல்லாஹ்வுடைய அருளை வேண்டக்கூடிய திருமணத்துக்கு பல மக்கள் என்ன செய்யறாங்க? சாபமிடக்கூடிய அளவுக்கு இருக்குது பல இளைஞர்களுடைய நிலை. பட்டாசு வெடிக்கிறது, பட்டாசு காதை பொளக்கிற அளவுக்கு 10,000 ரூபாய், 20,000 50,000 சொல்லி ஒரு நிமிஷத்துல 50,000 ரூபாயை அவன் கரியாக்குறான்னு சொன்ன, காசை கரியாக்குறன்னு வீண் விரயமான காரியத்துக்கு சொல்லுவோம். உண்மையிலேயே காசை கரியாக்குறன்னு சொன்னா அந்த பட்டாசுக்கு தெல்ல தெளிவா பொருந்தும். ஒரு நிமிஷத்துல அது என்ன செய்ய சாம்பலா போயிருதுன்னு சொன்னா அந்த காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்யலாமா? மக்களுக்கு எவ்வளவு இடையூறுகள்! இதெல்லாம் திருமணத்தை வைத்து நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? தன்னுடைய கரத்தாலும் நாவினாலும் பிறருக்கு தொல்லை தராமல் பிறருக்கு பாதுகாப்பு அளிக்கின்றானே அவன்தான் முஸ்லிம். ஐவேளை தொழுபவன் மட்டும் முஸ்லிம் அல்ல. ரமலானில் நோன்பு வைப்பதனால் மட்டும் அவன் முஸ்லிம் ஆகிவிட முடியாது. லட்சக்கணக்கான ரூபாய்களை ஹஜ் செய்துவிட்டு வருவதற்கு பயன்படுத்துவதால் மட்டும் அவன் முஸ்லிம் ஆகிவிட முடியாது. ஒரு முஸ்லிம் என்றால் தொழுகையோடு சேர்த்து, நோன்போடு சேர்த்து, இன்ன பிற வணக்க வழிபாடுகள் செய்வதோடு பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு தொல்லை தராமல் இருக்க வேண்டும். தன்னுடைய கரத்தாலும் நாவினாலும் பிறருக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவன் முஸ்லிம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், இந்த ஹதீஸை அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய நம் பிள்ளைக்கு எத்தனை பெற்றோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோம்? அப்படி சொல்லி கொடுத்திருந்தா, ஆஹா அடுத்தவங்களுக்கு தீங்கு தரக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது, அவன் சின்ன பிள்ளையிலேயே சொல்லி கொடுத்திருந்தா அவன் பட்டாசு வெடிப்பானா? காதை புழக்கிற மாதிரி இந்த மாதிரி ஹார்ன் அடிக்கிறது, இசை கச்சேரிகளில் டான்ஸ் குத்தாட்டம் போடுறது, இன்ன பிற காரியங்கள், பீடி சிகரெட் போன்ற காரியங்கள் ஈடுபடுவது, இதெல்லாம் என்ன? எல்லாரும் மக்களுக்கு, அவனுக்கும் கெடுதி, அவனை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கும் கெடுதி. பட்டாசு வெடிக்கிறதுனால அவனும் அந்த புகையை சுவாசிக்கிறதுனால அவனுக்கு உடல் ஆரோக்கியம் கெடுது, சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்ன செய்யுது?
பொல்யூஷன், அதனுடைய சுகாதார சீர்கேடு ஏற்படுது. அதனுடைய சத்தம் பச்சிலம் குழந்தையை பாதிக்குது, ஹார்ட் பேஷண்டை பாதிக்குது, நோயாளிகளை பாதிக்கிறது, பறவைகளை பாதிக்கிறது. இத்தனை நபர்களுக்கு கெடுதி விளைவிக்கக்கூடிய காரியத்தை ஒரு முஸ்லீம் செய்யலாமா? பீடி சிகரெட் குடிக்கிறான். நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் பீடி சிகரெட். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பழக்கம் வருது. நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது அந்த குழந்தைகளிலேயே பீடி சிகரெட்டினால் எவ்வளவு கேடு ஏற்படுகிறது என்று விழிப்புணர்வு செய்திருந்தால் பக்கம் நெருங்குவானா? சில ஊர்களில் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆலிம் சாக்குன்னு ஓதிட்டு வந்திருக்கிறாங்க. சில எல்லா ஆலிம்களையும் சொல்லல, நல்ல ஆலிம்கள் இருக்கிறாங்க. சில ஆலிம்கள் குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்களே பீடி குடிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இல்லை என்று மறுக்க முடியும். நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த ஊரில் இருக்காங்களான்னு தெரியல. நாங்கள் கண்கூடாக பள்ளி வாசலில் தொழுக வைக்கக்கூடிய குர்ஆனை பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கக்கூடியவர்களே பீடி குடிச்சா பிள்ளைகள் என்ன ஆகும்? பீடியினால் என்ன ஏற்படுது? பீடி சிகரெட் எதுவாக இருக்கட்டுமே, அவனுக்கு பல்வேறு விதமான ஆரோக்கிய கேடு, உயிரை கொல்லக்கூடிய அளவுக்கு கேன்சர் போன்ற நோய் ஏற்படும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அவனுக்கு மட்டுமா? அப்பாவி மக்களாக அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அந்த பழக்கமே இருக்காது. அவர்கள் இவன் விடக்கூடிய அந்த புகையை சுவாசிக்கும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய கேடை விட அந்த புகையை சுவாசிக்கிறார்களே அவர்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது என்று இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்றாங்க. யோசித்து பாருங்கள், இது எவ்வளவு பெரிய கேடு. அவனையே அழித்துக்கிறான், சுத்தி இருக்கிறவங்களே அழிக்கிறான். இப்போ வீட்டில் வர்றான்னு பீடியை குடிச்சிட்டு வர்றான், வீட்டில் அந்த கப்படிக்கும்ல அந்த புகை, அந்த வாடையோட வீட்டில் இருக்கிற பிள்ளையை தூக்கி முத்தம் கொஞ்சிறான். குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தையை தூக்கி அவர் என்ன செய்யறாரு? ஒரு தகப்பனார் வந்து முத்தம் கொஞ்சிறாரு. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அந்த புகையை, இவன் வாயிலிருந்து வந்த அந்த துருவாடையை அந்த குழந்தை சுவாசிக்கும் போது அந்த குழந்தைக்கு ஆஸ்துமா போன்ற ஏராளமான நோய்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களில் கேன்சர் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை வீடுகளில் பீடி சிகரெட் குடிக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. நம்முடைய பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குதுன்னு சொன்னா அது பருவ வயதை அடைந்து விட்டால் மாப்பிள்ளை பார்ப்பாங்க. திருமணத்துக்கு மாப்பிள்ளை எப்படி பார்ப்பாங்க? நல்லா சம்பாதிக்கிறாரா, நல்ல வசதியா இருக்கிறாரா, நல்லா படிச்சிருக்கிறாரா, இதெல்லாம் பார்ப்பாங்க. தொழுகிறாரான்னு கூட பார்ப்பாங்க. ஆனா எல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட வந்து எல்லாம் நல்ல பையன்தான், நல்லா சம்பாதிக்கிறாரு, என்ன சின்ன சின்னதாக பார்ட்டி என்று கூப்பிடுவாங்களே பசங்க நண்பர்கள், அப்போ மட்டும் இந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் இருக்குது, இந்த தண்ணி அடிக்கிற பழக்கம் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, மற்றபடி நல்ல பையன் அப்படின்டா நம்ம பிள்ளைய கொடுப்போமா? ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தன்னுடைய பெண் குழந்தையை ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுப்ப ஆசைப்படுவோமா? ஆசைப்பட மாட்டோம். ஏன்? இப்படிப்பட்ட குடிகாரனுக்கு போய் பிள்ளையை கொடுத்துவிட்டு கடைசியில் வந்து தினம் என் பிள்ளை கண்ணீர் வடிக்கணுமா? வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கணுமா? அப்படித்தானே நம்ம ஆசைப்படுவோம். அப்படித்தானே நம்ம வந்து அந்த மாதிரி நினைப்போம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எத்தனை தாய்மார்கள் பீடி சிகரெட் விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளை கவனித்திருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இதே டைலாக் விடுறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை மாப்பிள்ளைட்ட, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறாரு, நல்ல பையன், குடிப்பழக்கம்லாம் இல்லை, என்ன ஒரு பீடி சிகரெட் மட்டும் இருக்குது. உடனே என்ன செய்வாங்க தாய்மார்கள்? இந்த காலத்தில் யார்கிட்ட இல்லை, இதெல்லாம் வயசுல உள்ளது தானே, போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பெண் பிள்ளையை தூக்கி கொடுத்துட்றாங்க. பெண் ஆகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கிறது. மதுபானத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான்ல, மதுபானத்தை விட கொடியது என்று பீடி சிகரெட் என்பதை இன்றைய மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மதுபானத்தில் சில நன்மைகள் இருக்கிறது, மனாஃபிஉ லின்னாஸ், மக்களுக்கு அதில் சில பலன்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். ஆனால் மதுபானத்தில் பலனை விட இவ்வுலகத்திலும் மறுமையிலும் கேடு அதிகமாக இருப்பதனால் மதுபானம் ஹராம் என்று அல்லாஹ் தடை விதிக்கிறான். மதுபானத்தில் சில நன்மை இருந்தாலும் கேடு அதிகமாக இருக்கிறது, அதனால அதை குடிக்காத. ஆனா பீடி சிகரெட் இருக்குல்ல, அதுல நன்மை கொஞ்சம் கூட கிடையாது, 100% கூட இல்லை, 100% கெடுதி மட்டுமே உள்ளது. எந்த அளவுக்கு கெடுதி?
அவனையும் அழிப்பது மட்டுமல்லாமல் அவனை சுற்றி இருக்கக்கூடிய அவனுடைய சொந்த பந்தங்களே அழிக்கிறான். அதை சுவாசிக்கும் போது இவன் போய் பாத்ரூம்ல போய் பக்கு பக்குன்னு போக வேண்டிய விட்டுட்டு வந்துருவான். அதுக்கடுத்து பாத்ரூம்ல ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு போவார். குடும்பத்தில் உள்ளார் பார்த்தா அந்த புகையெல்லாம் அங்கதான் சூழ்ந்திருக்கும். அங்க போய் மூச்சையை சுவாசிச்சா என்ன ஆகும்? அவனுக்கு வர்ற வியாதியை விட இவங்களுக்கு தான் அதிகமாக வரும். யாருக்கு? அவங்களுடைய தாய் தந்தை, அவங்களுடைய பிள்ளை, அவங்களுடைய மனைவி, இப்படி பல்வேறு விதமான கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்யலாமா? ஒரு முஸ்லிம் வாலிபன் போகலாமா? அந்த வாலிபன் அதை நோக்கி செல்கிறான் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு சரியான மார்க்க கல்வியை புகட்டாததனுடைய விளைவுதான். ஒரு முஸ்லிம் என்பவன் பிறருக்கும் கெடுதி ஏற்படுத்தக்கூடாது, கரத்தாலோ நாவினாலோ கெடுதி ஏற்படுத்தக்கூடாது என்ற அந்த அறிவுரையை சரியாக சொல்லி இருந்தால் அவன் அதை நோக்கி போயிருப்பானா? அப்ப இந்த இடத்தில் எது அவசியம்? அவனுக்கு உலக கல்வியை போதிப்பதற்கு முன்னால் அடிப்படையாக இருப்பது, அஸ்திவாரமாக இருப்பது மார்க்க கல்வி. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வ தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியத்திலும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். இந்த அல்லாஹ்வுடைய அறிவுரையை, இந்த இறை வசனத்தை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? நன்மையான காரியத்தில் உதவிக்கிற, தீமைன்னு வந்தா, பாவம்னு வந்தா அதில் ஹெல்ப் பண்ணக்கூடாது என்று எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருந்தால் அவன் எந்த மாதிரி நிலையில் தள்ளப்பட்டாலும் ஸ்கூலுக்கு போனாலும் பயப்படாமல் இருக்கலாம். ஏன்? என் பிள்ளைக்கு தான் சரியான மார்க்கத்தை சொல்லி கொடுத்திருக்கிறேனே, சரியான ஒழுக்கத்தை போட்டிருக்கிறேன், என் பிள்ளை ஒருபோலும் வழி தவற மாட்டான். அதை சரியான முறையில் நமது குழந்தைக்கு அந்த மார்க்க கல்வியை கொடுத்தால்தான் அது சாலிகான குழந்தையாக இருக்கும். எத்தகைய சூழல் இருந்தாலும் அது வழிகட்டு போகாது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இன்னைக்கு சில இளைஞர்கள் பல தீமையான பழக்கத்திலிருந்து விடுபட முடியாம தவிக்கிறாங்க. கேட்டா என்ன செய்யறது? சின்ன வயசுலயே நாங்க பழகிட்டோம். மதுபானமா இருந்தாலும் சரி, பீடி சிகரெட்டா இருந்தாலும் சரி, வேற வேற போதை பழக்கமா இருந்தாலும் சரி, அது எல்லாமே என்ன சொல்றாங்க? சின்ன வயசுல பழகியாச்சு, விட முடியல. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? பாத்தீங்களா சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், அந்த நபித்தோழர் எப்படி இருந்தார், நீங்கள் தியாகம் செய்ய வேண்டாமா என்றெல்லாம் கேட்டா என்ன பதில் வருது தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாய், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, உண்மைதான், மார்க்கத்தில் இது ஹராம் தான். ஆனாலும் கூட நான் சின்ன வயசுல பழகிட்டேனா, முடியல. நம்மெல்லாம் சஹாபாக்கள் ஆக முடியுமா? இப்படி எப்படி டயலாக்கு? நம்ம சஹாபாக்கள் மாதிரி வர முடியுமா? சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? எப்படிப்பட்டவர்கள்? வானத்திலிருந்து குதிச்சவங்களா? சஹாபாக்கள் யாருங்க? வானவர்கள், மலக்குமார்களா? யாரு? அவர்கள் மனிதர்கள் தான். சஹாபாக்கள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தான் நபி தோழர்கள். அந்த நபி தோழர்கள் மலக்குமார்கள் அல்ல, அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்களுடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள். வரலாறு தெரியுமில்ல? தெரியாத யாரா இருக்கிறோமா? நபி தோழர்களுடைய வரலாறை புரட்டி பாருங்கள். இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொல்வதற்கு முன்னால் அந்த சமுதாயம் எப்படி அழைக்கப்பட்டது? ஐயாமுல் ஜாஹிலியா என்று அழைக்கப்பட்டார்கள். ஜாஹிலியானா என்ன? அறியாமை காலத்து மக்கள், மூட பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி கிடக்கக்கூடிய மக்கள் என்று அந்த மக்களுக்கு வரலாற்றிலே பெயர். அப்படிப்பட்ட மூட பழக்கங்களில், தீய காரியங்களில், இன்னைக்கு எதையெல்லாம் தீயதுங்கிறோமோ அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக செய்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி. உதாரணத்துக்கு ஒருத்தர் சாராயத்தை குடிக்கணும்னா எங்க போவானே? இன்னைக்கு டாஸ்மாக் கடைக்கு தான் போவான், சாராய கடைக்கு. அங்க போய் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வருவான். இன்னைக்கு உள்ள காலத்துல. அன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னாடி அந்த மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? வீட்டிலேயே மதுபானத்தை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். வீடுகளிலே பானைகளாக, குடுவைகளாக தேக்கி வைத்திருந்தார்கள்.
என்றைக்கு இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலமாக இந்த ஏகத்துவம் அவர்களுடைய உள்ளத்திலே புகுந்ததோ, அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை போதித்தார்கள். அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டும் என்ற அச்சத்தை போதித்தார்கள். அதனுடைய வெளிப்பாடால் என்றைக்கு மதுபானத்தை இறைவன் ஹராமாக்கினானோ அடுத்த வினாடியே அந்த மதுபானத்தை விட்டும் தூக்கி வீசியவர்களாக அந்த சமுதாயம் திருந்தி வந்தது என்று சொன்னால் இது நமக்கு முன்மாதிரி இல்லையா? காட்டுமிராண்டிகளாக இருந்தவர்களை புடம் போட்ட தங்கங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை வைத்து உருவாக்கினார்கள்? இந்த மார்க்க உபதேசத்தின் மூலமாக தானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மது அருந்துவது, சூது விளையாடுவது, இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடக்கூடிய பலிபீடங்கள், குறி கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அம்புகள், இவை அனைத்தும் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், அருவருப்பான செயல், ஷைத்தானுடைய செயல். ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதனால் உடனே நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. எவன் மதுபானத்தில் மூழ்கி விடுகிறானோ, சூதிலே மூழ்கி விடுகிறானோ, தீய காரியங்களிலே சைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளிலே மூழ்கி விட்டான் சொன்னா அவன் அவனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய தோல்வியில் ஆகிவிடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை இறக்குறான். இறக்கிய உடன் என்ன ஆகுது? வரலாறை புரட்டி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் இறங்கி அன்று மதீனா நகரினுடைய தெருக்கள் எல்லாம் மதுபான ஆறுகளாக ஓடியதை போன்று இருந்தது. வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். மதுபான ஆறு போன்று ஓடியது என்ன அர்த்தம்? வீட்டில் தேக்கி வைத்திருந்த பானைகளாக, குடுவைகளாக தேக்கி வைத்திருந்த அந்த மதுபானை பானைகளை எல்லாம் அப்படியே போட்டு நொறுக்கினார்கள் தெருக்கல்ல. ஒருபோதும் இதை நாங்கள் தொடமாட்டோம், அல்லாஹ் இதை இன்றைக்கு ஹராமாக்கி விட்டான், இறைவன் இதை தடை செய்து விட்டான், தடை செய்த அந்த காரியத்தை நோக்கி ஒருபோதும் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று சபதம் எடுத்தார்களே. இந்த மாதிரி நம் பிள்ளைகளை உருவாக்கணும். இன்னைக்கு பார்க்கிறோம், மதுபானத்துக்கு எதிரான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம், அதை சேர்ந்த இளைஞர்கள் இன்னைக்கு போதை நோக்கி போறாங்கன்னா எவ்வளவு பெரிய கவலைக்குரிய விஷயம். இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஊர்களில் எல்லாம் இன்னைக்கு போதை பழக்கங்கள் சர்வ சாதாரணமாக நுழைந்திருக்கிறது. ஏன்? இஸ்லாமியர்களை கல்வியிலே பின்னுக்கு தள்ளணும்னா, இஸ்லாமிய இளைஞர்கள் சாதனை செய்ய விடாமல், அவர்களை முன்னேற்ற பாதையில் செல்ல விடாமல் தடுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு போதையை வயப்படுத்த வேண்டும். போதையில் ஒருவன் விழுந்து விட்டால் அவன் டோட்டல் லைஃபும் போச்சு. சின்ன சின்ன இந்த தீமை இருக்கு அந்த தீமை இருக்கலாம் கிடையாது. போதையில் ஒருத்தன் விழுந்துட்டான்னு சொன்னா நம்ம பிள்ளை நமக்கானது அல்ல. நம்ம என்னதான் என் பிள்ளை அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு வளர்த்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய பெரிய கல்வி கூடத்தில் பெரிய நிறுவனத்தில் கொண்டு போய் படிக்க விட்டாலும் சரி, அந்த பிள்ளையிடத்தில் போதை வந்து விட்டால் எல்லாமே முடிஞ்சு, அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. சைக்கோ மனநோயாளிகளாக மாறிவிடுவான், கொலை செய்வதற்கும் துணியக்கூடிய அளவிற்கு மாறிவிடுவான். அதை நீங்கள் தடுத்தீர்கள் என்றால் பெற்ற தாய் தந்தை என்று கூட பார்க்க மாட்டான். தாய் தந்தையை கொலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன்? போதையில் விழுந்து விட்டால் அவனுக்கு தாய் என்று தந்தை என்றெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, புள்ளை என்று கூட கண்ணுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான பழக்கம். போதையிலே அகப்பட்டு விட்டால் திருட ஆரம்பிப்பார்கள். இன்னைக்கு திருடர்கள் இருக்கிறார்களே, திருடர்களாக இருக்கட்டும், கொலை செய்யக்கூடிய கூலிப்படைகளாக இருக்கட்டும், எல்லாருடைய பின்னணியிலும் போதை பழக்கம் இருக்கும். போதையில் ஒருத்தன் இருந்துட்டா அவன் கூலிப்படையில் ஒருத்தனா இருப்பான், திருடர்களாக இருப்பான், பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய நபராக மாறிவிடுவான். எல்லா விதமான சேட்டைகளையும் செய்ய வைப்பது போதை. அப்ப இதை நம்ம அடிப்படையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றால் அஸ்திவாரமாக இருப்பது மார்க்க கல்வி. அதை புகட்டினால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும்.
அதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் என்னுடைய உரைக்கு முடிச்சுக்கிறேன். நீங்க எந்த மாதிரியான ஒரு மோசமான இடத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்த ஒருவர் எல்லா இடத்திலும் தன்னை தற்காத்துக் கொள்வார், தன்னுடைய மார்க்கத்தை காத்துக் கொள்வார் என்பதற்கு சஹாபாக்களை போய் நீங்க பார்க்க தேவையில்லை. சஹாபாக்களுடைய வரலாறை படிச்சுத்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சமகாலத்திலே சில சம்பவங்களை நான் உதாரணத்துக்கு காட்டுறேன். ஒரே ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை காட்டினாலே இந்த காலத்திலும் தீமைகள் அரங்கேறக்கூடிய இடத்தில் நாம் இருந்தாலும் தீமை என்று தெரிந்தால் அதை விட்டும் அப்புறப்படுத்தி நடக்க முடியும், அதை விட்டும் வெருண்டோட முடியும், தீயதை விட்டு விலக முடியும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். இன்றைக்கெல்லாம் நம்ம விளையாட்டில் கிரிக்கெட் விளையாட்டு நம்ம நாட்டில் அதிகமான ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இது யாரும் நம்ம மறுக்க முடியாது. ஒவ்வொரு நாடுகளிலும் பல வேறு விளையாட்டுகளை விரும்புவாங்க. இந்தியா போன்ற சில நாடுகளில் கிரிக்கெட் என்ற ஒரு விளையாட்டு அதிகமாக ஆசைப்படுவாங்க. எந்த விளையாட்டாக இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்லுது, அதில் சூது இருக்கக்கூடாது, இறைவனுடைய அந்த நினைவை விட்டும் அது மறக்கடிச்சிடக்கூடாது. அப்படின்னா என்ன, ஒரு விளையாட்டில் இருந்துக்கிறான், தொழுகைக்கான அழைப்பு விடப்படுது, தொழுகையை விட்டாலும் பரவாயில்லை, இந்த விளையாட்டு இந்த மேட்சை பார்த்தாகணும், இந்த ஓவரில் எத்தனை ரன் அடிச்சிருக்கிறாரு, இந்த ஓவரில் விக்கெட் போகுதா இல்லையா, இவருடைய பேட்டிங் எப்படி இருக்க போகுது, இதை நம்ம தொழுட்டு போய் 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இதை மிஸ் பண்ணிடுவேனே, இந்த கிக்கு இருக்காத என்பதற்காக ஒருவர் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு ஒருவன் விளையாட்டில் அடிமையாக இருப்பான்னு சொன்னா அப்படியான விளையாட்டு கூடாது. அந்த விளையாட்டில் சூது இருக்கக்கூடாது. இது அல்லாமல் ஒரு விளையாட்டை விளையாடலாம் கேட்டா தாராளமா விளையாடலாம். அப்படியான ஒரு விளையாட்டுல கிரிக்கெட்டும் விளையாடலாமா, விளையாடலாம். அதுல பாருங்க, இப்போ இன்னைக்கு பரபரப்பாக இந்த T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது இன்றைய தினம் பல பேர் இந்த நிகழ்ச்சியை கூட காதல வாங்காம இந்தியா பாகிஸ்தான் மேட்சியோட நிலை என்ன என்பது கூட சில நபர்களுக்கு என்ன ஆகும், அதை பற்றி கூட பேசப்படும். இப்போ இந்த கிரிக்கெட் காலமாக இருக்கிறதுனால கிரிக்கெட்டிலிருந்தே ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2019 ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றதெல்லாம் பலருக்கு தெரிந்திருக்கலாம். எங்க நடக்குது, இங்கிலாந்துல நடக்குது. இங்கிலாந்துங்கிறது எப்படிப்பட்ட நாடு, மேற்கத்திய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய பல்வேறு அனாச்சாரங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு முக்கியமான அச்சாணியாக இருந்தது அந்த பிரிட்டன், அந்த இங்கிலாந்து தான். அவன் தான் பல நாடுகளை கைக்குள்ள வைத்திருந்து பல நாடுகளுக்கு பல்வேறு கெட்ட பழக்கங்களை, மதுபானம் உட்பட பல தீய பழக்கங்களை அதிகமாக பரப்பியதுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு. அந்த நாட்டில் மதுபானம் அருந்துவதெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி, அது தப்பே கிடையாது. சாதாரணமாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி, பெப்சி கோப் குடிக்கிறாங்கல்ல, பவுண்டர் குடிக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, இந்த சாராயத்தை குடிச்சிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2019 ஆண்டு நடக்கிறது. அதனுடைய இறுதி போட்டி, அந்த இறுதி போட்டியில் அந்த இங்கிலாந்துங்கிற நாடுதான் உலக சாம்பியன் என்ற அந்த பட்டத்தை வெல்கிறது. முதலாக, அதுவும் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது அவன் தான் சொல்றாங்க. அந்த கிரிக்கெட்ல முதலாக அவன் உலகக்கோப்பை எப்போ வாங்குறான், 2019. அந்த உலகக்கோப்பை வாங்கும் போது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. கிரிக்கெட் ஆரம்பித்து 30, 40, 50 வருஷத்துக்கு பிறகு எத்தனையோ நாடுகள் உலகக்கோப்பை வாங்கிட்டான். முதல்ல ஒருத்தன் பல ஆண்டுகளுக்கு பிறகு வாங்குறான்னு சொன்னா, அது தன்னுடைய சொந்த மண்ணில் வாங்குறானா, அதை எப்படி என்ஜாய் பண்ணுவான், எப்படி அவன் சந்தோஷமாக இருப்பான் யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் எல்லா அந்த அணி வீரர்களும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க, உலக கோப்பையை கையில் வாங்குறாங்க. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மீடியாக்களும் அந்த கிரவுண்டு தான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லாருடைய போக்கஸ் எங்க இருக்குது, அந்த வீரர்களை நோக்கியே போக்கஸ் இருக்குது. எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து மீடியாக்களும், அனைத்து டிவி சேனல்களும் படம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உலக கோப்பையை வாங்கிய அடுத்த வினாடி அந்த சபையில் இருந்து 2 வீரர்கள், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அந்த கிரிக்கெட் விளையாடிய 2 வீரர்கள் அந்த சபையை விட்டு வெறுண்டோடுகிறார்கள். அவர்களையும் சில மீடியாக்கள் படம் பிடிக்குது. என்னடா இது, இப்போதான் உலக கோப்பையை தூக்கி காட்டினாங்க. தூக்கி காட்டின அடுத்த வினாடி
அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணணும்ல. அந்த 15 பேர் நிற்கிறான். அந்த 10-15 பேர் கூட்டத்தில் 2 நபர் மட்டும் ஓடுறான் கிரவுண்டு அந்த இடத்துல அந்த ஸ்டேஜை விட்டு இறங்கி ஓடுறான். என்னன்னு பார்த்தா அப்பதான் செய்தி வெளியாகுது, அந்த 2 நபர்கள் வேறு யாரும் இல்லை, அந்த 2 நபர்களும் இஸ்லாமிய வீரர்கள். இங்கிலாந்திலே கிரிக்கெட் விளையாடிய அந்த கிரிக்கெட் வீரர்கள் 2 நபர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஏன் விலகி ஓடினார்கள் தெரியுமா? இவர்கள் கிரிக்கெட் கோப்பையை வாங்கி அடுத்த வினாடி தங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மதுபான பாட்டிலை எடுத்து தங்களுடைய மேனிகளில் பீழ்ச்சி அடித்துக் கொள்ளக்கூடிய வழக்கம் அந்த நாட்டில் இருக்கிறது. அதற்காக பீர் பாட்டில், அந்த மது பாட்டிலை கையில் வைத்திருக்கிறார்கள். அதை எடுத்து அவர்கள் ஒவ்வொரு மத்தியிலும் நுரை ததும்ப பீச்சு அடித்துக் கொண்டு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காக தயாராகக்கூடிய நிலையில் அந்த இடத்துல 2 நபர்கள் அந்த சபையை விட்டும் விரண்டோடுகிறார்கள். என்ன காரணம் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் மதுபானம் ஹராமாக்கப்பட்டுள்ளது. மதுபானம் ஹராமாக்கப்பட்டுள்ள ஒரே காரணத்தினால் தங்களுடைய மேனிகளில் கூட அந்த மதுபானம் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த 2 வீரர்களும் அந்த சபையை விட்டு ஓடி இருக்கிறார்கள் என்று அனைத்து சேனல்களும் அதை ஒரு செய்தியாக பதிவு செய்தார்கள். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, இங்கிலாந்துங்கிறது எப்படிப்பட்ட நாடு? மதுபானத்தை சர்வ சாதாரணமாக கூல்ட்ரிங்க்ஸுக்காக ஒரு குளிர்பானம் போன்று குடிக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து கொண்டு, ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து கொண்டு, அந்த நாட்டிலும் உலக கோப்பையை பெற்ற ஒரு டீம்ல இருந்துகிட்டு அங்கேயும் அல்லாஹ்வுக்கு பயந்து ஹராமான காரியத்தை விட்டு விலகி அங்கே இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். எந்த ஒரு இடத்தில் நாம் இருந்தாலும், எத்தகைய நண்பர்கள் நம்மை புடைசூட இருந்தாலும், அந்த நண்பர்களில் பலர் கெட்டவர்களாக இருந்தாலும், தீய பழக்கமுடையவர்களாக இருந்தாலும், ஒரு இறையச்சவாதியாக இருந்தால் யாராலும் எந்த அசைத்து பார்க்க முடியாது, நம்முடைய ஈமானை அசைத்து பார்க்க முடியாது. அதற்கு முக்கியமாக அவசியமாக இருப்பது இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், இறைவனை பற்றிய அந்த மார்க்க ஞானம் அவர்களுக்கு குழந்தைகளே புகட்ட வேண்டும். இன்னைக்கு பலருக்கு அந்த இறையச்சத்தை சரியான முறையில் புகட்டாதனுடைய விளைவு, இன்னைக்கு குர்ஆனை வெறும் அலிஃப் பா தா என்று கற்றுக் கொடுக்கிறதுக்காக மதரசாக்கு அனுப்பிவிடுறோம். அந்த மதரசாவில் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் சந்தனக்கூடு உருசுக்கு போகலாம் என்கிறார்கள். அங்கே உள்ள ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிகள், நடன நாட்டியங்கள், வான வேடிக்கைகளை பார்த்து ரசிப்பது தவறில்லை என்று சொல்கிறார்கள். இதை பார்த்து வளரக்கூடிய ஒரு பிள்ளை என்னதான் குர்ஆனை ஓதி இருந்தாலும், என்னதான் மனப்பாடம் செய்திருந்தாலும், நாளைக்கு போய் இந்த வான வேடிக்கையை ரசிச்சான்னா அவனு பட்டாசு விடதான் செய்வான். அவன் போய் கொட்டு மேளம் ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிகளை போய் வேடிக்கை பார்த்தான்னு சொன்னா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய திருமணத்தில் கொட்டு மேளம் இருக்குன்னு ஆசைப்படுவான். நடந்ததா இல்லையா? பல ஆலிம்களுடைய திருமணங்களில் ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிகள் இல்ல, கொட்டு மேளம், பைத்து சபா போன்ற இசை கச்சேரிகள் இருந்ததா இல்லையா? குதிரை நாட்டியங்கள் இருந்ததா இல்லையா? தொடை தெரிய கைலியை தூக்கி கட்டிக்கொண்டு ஆடக்கூடிய நடனங்கள் இருந்ததா இல்லையா? பல ஆலிம்களுடைய திருமணங்கள் நடந்தது. பல திருமணங்கள் ஆலிம்களுடைய திருமணங்களிலேயே பெண் வீட்டில் வாங்கக்கூடிய வரதட்சணையை வாங்கினார்கள். பெண் வீட்டிலே கொடுக்கக்கூடிய அந்த நகையை, கட்டுல், பீரோல், அது போன்ற உபரி பொருட்கள், வீட்டுக்கு உபயோகமான அனைத்து விதமான பொருட்கள், சீர் சீதனங்கள், இதையெல்லாம் வாங்குறாங்கன்னா எப்படி ஒரு பிள்ளை இறையச்சத்தோடு இருக்கும்? அந்த குழந்தைக்கு மார்க்க கல்வி என்பது வெறும் அலிஃப் பா தா என்று சொல்லிக் கொடுப்பது மட்டும் மார்க்க கல்வி அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க்கம் என்றால் என்ன? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப்னு ஓதி கற்றுக் கொடுத்துட்டா போதுமா? அந்த குர்ஆனை ஓதக்கூடிய அந்த குழந்தை அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் நடக்கணும். குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய நேர்வழியில் அவன் பயணிக்கணும். அதுதான் மார்க்க கல்வி. அப்படியான மார்க்க கல்வியை தான் இன்றைக்கு எஸ்பி பட்டினத்தில் அல் மதரசத்துல் இஸ்லாமியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த மக்தப் மதரசா சிறு பிள்ளைகளிலிருந்தே வெறும் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர்களுக்கு இறைவனை பற்றிய ஞானத்தை, இறைவனை எப்படி நம்ப வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் நம்பி அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்வது, அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய ஆற்றல்,
அதில் எந்த ஒன்றும் எவருக்கும் கிடையாது. அவனுக்கு நிகர் யாரும் இல்லை. அவனிடத்தில் மட்டும்தான் துஆ செய்ய வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் சஜ்தா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் இணை கற்பித்து விடக் கூடாது என்ற குர்ஆன் சொல்லக்கூடிய நேர்வழியை அந்த பிள்ளைக்கு புகட்டி உண்மையான இறையச்சத்தை ஏற்படுத்துகிறோம். அதனாலதான் இந்த ஏகத்துவ கொள்கையில் பயணிக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் போதை பழக்கம் இருக்காது. அந்த இளைஞர்கள் வரதட்சணை வாங்க மாட்டார்கள். கொட்டு மேளம் ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிகளில் தொடை தெரிய கையிலே தூக்கி கொண்டு நடனமாட மாட்டார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு பயந்த இளைஞர்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த ஜமாத் இன்றைக்கு இந்த மதரசாவை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சொந்த பந்தங்கள், நெருக்கமானவர்கள் அனைவர்களுக்கும் இந்த செய்திகளை எத்தி வைத்து அவர்களுக்கும் சரியான கல்வி கிடைப்பதற்கு முயற்சிடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்று உயர்ந்த சொர்க்கச்சோலையாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கச்சோலையை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.